என்னோட 5 அடி தோட்டத்துல அறுவடை பண்ணிட்டு வந்து சமைக்க போறேங்க. வாங்க, நான் என்ன அறுவடை பண்றேன், என்ன சமைக்கிறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். என் தோட்டத்துல அறுவடை பண்றதுக்கு அருவாளெல்லாம் தேவையில்லைங்க. இதோ ஒரு கத்திரி போதும். அறுவடை பண்ணதை அள்ளிட்டு வர்றதுக்காக முறத்தோட போயிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க, வெண்டைக்காய் நல்லா பெருசாயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் கொஞ்சம் குட்டியா இருந்தது. ஆனா கடகடான்னு வளர்ந்துருதுங்க. நல்லா திரண்டிருக்கு. வெண்டைக்காய் கொஞ்சம் பச்சையா இல்லாம வெள்ளையா இருக்கு. இது வெரைட்டியே இப்படி தானா அப்படிங்கிறத பார்க்குறவங்க சொல்லுங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா விளைஞ்ச வெண்டைக்காய் முறத்தில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு வெண்டைக்காய் செடியும் இருக்குது, அது பார்க்கலாம். நான் இது ஒரு வீடியோவில் என்னோடய வெண்டைக்காய் தோட்டம் அப்படின்னு சொல்லி 1 லிட்டர் கண்டெய்னரில் வெண்டைக்காய் வளர்த்துருந்தது காமிச்சேன். அதில் தான் இங்கே ஒரு வெண்டைக்காவும் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 பில்டிங் இடையில இருக்கிற இடத்துல தான் வச்சுருக்கேன். இங்கே வெயிலே கொஞ்சம் நேரம் தாங்க வரும். அதுலேயும் எனக்கு காய்களும் பூக்களும் கொடுக்குது. ரொம்ப அதிகமாக இல்லாட்டாலும் 1-2 கிடைக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. இதோ சின்ன 1 லிட்டர் பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், வெண்டைக்காய் வளர்ந்து செடி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதுலேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. சின்ன கண்டெய்னரில் வச்சதுனால வெண்டைக்காவோட சைஸும் சின்னதாக இருக்குது. நம்ம முதல்ல பறித்த வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன், அதனால் அது பெருசாக இருந்தது. கண்டெய்னரை பொறுத்து நமக்கு காய் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் காய்க்குது. இது கொஞ்சம் முத்திருச்சு போல் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெண்டைக்காய் பறிச்சாச்சு. இந்த கண்டெய்னர் தூக்கி மறுபடியும் இருந்த இடத்துலையே மேலே வச்சிடலாம். இந்த இடத்துல சுண்டைக்காய் செடியெல்லாம் கூட இதே மாதிரி கண்டெய்னரில் தான் மேலே வச்சுருக்கேங்க. இது பக்கத்தில் இருக்குது. இன்னொரு நாள் நான் அதை காட்டுறேன். போன கார்டனிங் வீடியோவில் முருங்கை இன்னும் துளிர்க்கவே இல்லைன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், துளிர்த்து வந்துட்டுருக்கு. இது இப்போ பறிக்க முடியாது, இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா பறிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வகை பசலைக்கீரை இருக்குது. இதை வந்து சிலோன் பசலை, சீம பசலை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது துளிர் விட விட இந்த மாதிரி மேலே கிள்ளி எடுத்துட்டோன்னா மறுபடியும் அது வளர்ந்துட்டே இருக்கும். இன்னும் செடி அதிகமாக வேணும்னா இதோட தண்டை மட்டும் எடுத்து நட்டு வச்சா போதும், நிறையா கீரை வரும். இதே மாதிரி நான் நிறையா இடத்துல எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த இருக்கிற இடத்துலலாம் நம்ம பறிக்க போகிறோம், பார்க்கலாம். பக்கத்தில் பாருங்கள், ரம்பை இருக்குது. ரம்பை போட்டு பண்ணால் மசாலா வாசனை செம்ம தூக்குங்க. இன்னொரு நாளைக்கு பிரியாணி செய்யும் போதோ இல்லைன்னா புலாவ் செய்யும் போதோ நான் அதை போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இது டீயில் போட்டால் கூட செம்ம வாசனையாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு இதுலேயும் டீ வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம பறித்தது இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நிழலில் இருக்குது, அதனால பச்சையமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரே தொட்டி தான், நீள தொட்டி. இந்த மாதிரி நீள தொட்டி வந்து கீரையெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோ ஒரு கைப்பிடி நிறைய கீரை பறிச்சிட்ருக்கேன். இதை நம்ம முறத்தில் போட்டுடலாம். மறுபடியும் இன்னொரு இடத்துல கீரை இருக்குது, அதையும் பறிக்க போகலாம். இதோ தோட்டத்துக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி சுற்றிட்டுருக்கு. அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்குதுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல இந்த தொட்டியில் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, இதை பறிச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் எவ்வளோ தளன்னு நல்லா வளர்ந்துருக்கு. நிறைய டைம் இதிலேருந்து பறித்து எடுத்துட்டேன். இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது, இதில் பறிச்சுக்கலாம். இதையும் அப்படி தாங்க, ரொம்ப முத்தல் இலை இல்லாமல் மேலாக்க இருக்கிறது. வளர அது பூச்சி கடிக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோன்னா மறுபடியும் நல்லா துளிர்த்து வந்துட்டே இருக்கும். நமக்கும் ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி கீரை கிடச்சிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், சிலோன் பசலை. இங்கேயும் ஒரு செடி இருக்குது, அது 2-3 கிளையே வளர்ந்துருச்சு. இதையும் பறிச்சுக்கலாம். இதே தொட்டியிலேருந்து வளர்ந்தது தாங்க. ஒரு கிளை போய் இந்த இடத்துல நல்ல பெருசாக வெயில் கிடைக்கவும் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் மேலே பூ வச்சிருச்சு, கொஞ்சம் விதை கிடைக்கும், அதனால் இதை பறிக்காமல் விட்டுடுறேன். கீழே இருக்கிற இலையெல்லாம் நம்ம கிள்ளிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற ரோஜா தொட்டியில் இந்த சாரணக்கீரை வளர்ந்துருக்குங்க, வெள்ளை சாரணை. இதில் பார்த்தா லைட்டாக அந்த வெள்ளை பூ இருக்கும். இந்த மாதிரி சாரணக்கீரையெல்லாம் களையாக தான் முளைச்சி வரும். இதெல்லாம் வந்ததுன்னா அதை எடுத்து சமையலில் யூஸ் பண்ணுங்கள். இந்த கீரை கிட்னி ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்ல மருந்துங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டே வந்தாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தங்களை காப்பாற்றிக்கலாம்.
இது வெள்ளை சாரணக்கீரை. இந்த வெள்ளை சாரணக்கீரையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். அதை எப்படி சமைக்கிறதுன்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட பூ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பொன்னாங்கண்ணி பூ மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது வெள்ளை சாரணை, வெள்ளையாக இருக்கும். சிகப்பு சாரணைன்னு ஒன்று இருக்குது. அதில் பூ கொஞ்சம் பிங்க் கலரில், ரோஸ் கலரில் இருக்கும். ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒரு 5-6 இலை கிடச்சதுன்னா கூட விட்டுடாதீங்க. அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. செடி இருந்ததுன்னா அதை மொத்தமாக பறிச்சிடாமல் அதில் இருக்கிற கொஞ்சம் இலைகளை மட்டும் பறிச்சுட்டு மீதி அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அந்த செடியை நம்ம காப்பாற்ற முடியும். ஒரு செடி இருந்ததுன்னா போதும், அதுக்கப்புறம் அது நிறையா வளர்ந்துட்டே இருக்கும். இங்கே இந்த வெண்டைக்காய் செடிக்கு அடியிலையும் 2 செடி இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கீரை இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்படி தளன்னு இருக்கும் போதே பறித்து கடைஞ்சோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறது வெத்தலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது சக்கரவள்ளி கொடி. இதில் கூட சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். இதில் போன வாரமே பறிச்சிட்டேன். இதில் ஒரு கைப்பிடி கீரை கிடச்சிது. அதையும் எல்லாத்தையும் முரத்தில் போட்டு வச்சுக்கலாம். மணத்தக்காளி செடியிலையும் கொஞ்சம் துளுர்த்துருக்கு. அதெல்லாம் பறிச்சுக்கலாம். இப்போ அடிக்கடி மழை வர்றதுனால தரையெல்லாம் பாசி பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். முரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொடி பசலை இருக்குது. அதில் பாருங்கள், பறிக்காமல் விட்டு எல்லாம் பூச்சி ஓட்டை போட்டுடுச்சு. இப்போ இந்த இலையை எடுத்து பயன்படுத்த முடியாது. சும்மா கிள்ளி கீழே தான் போடணும். இந்த இடத்துல தளன்னு ஒரு குப்பை மேனிங்க. இதில் இருக்கிற இலைகளையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் தான் எடுக்கணும். நம்ம கலவைக்கீரையாக பண்ணி சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை எல்லாம் இது க்ளீன் பண்ணோம். அதனால் இது கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாப்பிட்டிங்கன்னா வயிற்றால போயிடும். இங்கே கொஞ்சம் காணாவாழை அப்படிங்கிற கீரை வளர்ந்துருக்கு. இது களை செடி தான். நிறைய பேர் தூக்கி தான் போட்டுடுவாங்க. ஆனால் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தியெல்லாம் கிராமத்துலலாம் இதை பறித்து கீரையோட கீரையாக கலந்து தான் சமைப்பாங்க. இந்த மாட்டுச்சாண உரம், ஆட்டுச்சாண உரம் இதெல்லாம் போடுறதுனால இந்த மாதிரி கீரைகள்லாம் நமக்கு தானாகவே வளர்ந்து வருது. சும்மா களையாக வளர்ந்த கீரையை பாருங்களேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கிடச்சிருக்கு. இதையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சின்னதாக ஒரு தூதுவளை செடி இருக்குது. அதில் இருக்கிற கீரையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். ஒரு 10 இலை இருக்கும். 10 இலை இருந்தால் கூட போதுங்க. துவையலாக கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி, இந்த கீரையும் வதக்கி துவையலை அரைச்சி சாப்பிடலாம். இல்லை வைக்கிற ரசத்தில் கூட போட்டு கொதிக்க வச்சிட்டோன்னா அந்த சத்தெல்லாம் இறங்கிடும். என்ன மற்ற கீரை மாதிரி இதை வெடுக்குன்னு பிடுங்க முடியாதுங்க. செம முள், நிதானமாக தான் பறிக்கணும். பறிக்க முடியாதவங்க சிசாஸ் வச்சு கூட வெட்டிக்கலாம். தூதுவளைக்கீரையும் கை நிறைய இருக்குது. இந்த நீட்ட தொட்டிலையும் பொன்னாங்கண்ணி முதல்ல நிறைய இருந்தது. இப்போ செடியெல்லாம் பழசாயிருச்சு, ரொம்ப கம்மியாயிருச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஆடி மாதத்தில் வேறு ஏதாவது வளர்க்கணும். இதுலேயும் பாருங்கள் கொஞ்சோண்டு இருக்குது. புளிச்சக்கீரை ஒரு சின்ன செடி இருக்குது. இப்போ தான் இது குச்சி வச்சு தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அது நிழலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சையும் சரியாக இல்லாமல் இருக்குது. இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். கீரையோட இது கொஞ்சோண்டு போட்டு சமைக்கும் போது கீரையே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி தொட்டியில் ஒரு குச்சியை வச்சு விட்டேன். அதுவும் நல்ல துளிர்த்து வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அடுத்து நல்லா துளிர் வச்சு கொஞ்சம் அடர்த்தியாக வருங்க. இப்போ தான் வச்சது, போன மாதம்தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குச்சி அதில் ஒரே ஒரு குச்சியில் கொஞ்சமாக துளிர்த்து வந்திருக்கு. இது பாருங்கள், என் குட்டி தோட்டத்தில் கிடைச்ச கீரை வகைகள். கலவை கீரையாக பல கீரைகள் சேர்த்து நம்ம பறிச்சிருக்கோம். இன்றைக்கி கீரையோடு சேர்த்து 2 வெண்டைக்காவும் கிடச்சிருக்கு. இனி போய் கீரை, வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். ஹலோ, எங்கே போகிறீங்க? நான் இன்னும் வீடியோவை முடிக்கலை. இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன், சமைக்க போகிறேன். இது எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போங்க. வாங்க சமைக்கலாம். ரைஸ் குக்கரில் சாதம் வெந்துடுச்சு. அது மேலே நல்லா ஆவி இருக்கும் போதே இந்த கொண்டு வந்த 2 வெண்டைக்காவை அது மேலே போட்டுடுறேன். ஆவியில் வெந்துடும். இல்லைன்னா இட்லி பானையில் கூட வேக வச்சுக்கலாம். இந்த ஆவியில் வந்ததை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இப்படி ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது காயோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் சத்தும் நமக்கு கிடைக்கும். எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் கூட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுவோம். அடுத்து கீரை கடையருக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக துவரம்பருப்பு எடுத்து மஞ்சள் தூள் சேர்த்து
முக்காப்பதம் வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ அது வெந்துட்டுருக்கிறப்போ இந்த கலவைக்கீரை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுக்கிறேன். பருப்பில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். கீரை வேகணும் இல்லையா. கரண்டியால் கீரையை நல்லா திருப்பி விடலாம். கீழே இருக்கிற கீரை மேலே வர மாதிரி. கீரை ஆவி பட அப்படியே கீழே சுருங்கிடும். இப்போ பாருங்கள், பாத்திரம் கொள்ளாமல் போட்டது இப்போ கீழே போயிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். கீரையை மூடி வைக்கக்கூடாது. கீரையில் சேர்க்கறதுக்காக அந்த 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாதான் இந்த கீரை கடையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரையும் வெந்துடுச்சு. வதக்கி வச்சதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கீரை கடையல் ரெடி. தூதுவளை கீரையை உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, மிளகா எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இதையும் அரைச்சா சமையல் ரெடி. இதோ தூதுவளை துவையல், கீரை கடையல் எல்லாம் ரெடிங்க. தட்டில் சாதம், அவிச்ச வெண்டைக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை செஞ்ச கீரை கடையல், துவையல் எல்லாம் வச்சு சாப்பிட்றேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.